இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம திணை அரிசி கிச்சடி பண்ண போறோம். ஸோ திணை அரிசியை வச்சு கிச்சடி பண்ண போறோம். ஸோ திணை கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? ஊற வச்ச திணை அரிசி, கேரட், பீன், உப்பு, சிறுபருப்பு, வெங்காயம், காலிஃப்ளவர், மஞ்சள் தூள், எண்ணெய், பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, தக்காளி, பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, கொத்தமல்லி இலை. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக தயாராக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இது வந்து நம்ம திணை அரிசியை வந்து ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிருக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கிறோம். 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக குக்கிங் தான் போகணும். இதில் அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நேராக குக்கிங் தான் பண்ணணும். இது வந்து ஒரு கிச்சடினா உப்புமா மாதிரி கிடையாது, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது. இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறோம், உருளைக்கிழங்கு, நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன இதில் நம்ம என்ன சமையல் யூஸ் பண்ணுறோமோ அது நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுறோம், அவங்கவுங்க சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஸ்மெல்லு வராத எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய் அந்த மாதிரி இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கடலெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஸ்மெல் இருந்தால் அந்த சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால ஸ்மெல் இல்லாத எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, இதில் வந்து கொஞ்சம் மசாலாவும் போட்டால் ரொம்ப நல்லா ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பொடி ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதில் எல்லா காய்கறியுமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா பொடியாக கட் பண்ணால் சீக்கிரம் குக் ஆகும். அந்த கிச்சடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த குட்டி குட்டியாக இருந்தது தான் நல்லாயிருக்கும். அதனால் பொடியாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே. இதை ஒன்றா சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட நம்ம உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் வந்து மைல்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பச்சை மிளகாயை கீரி வந்து போட்டிருக்கிறோம். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் போது கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். 2ஆவோ இல்லை குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் போதுன்றதுனால இப்படி போட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே. இது வந்து 2 குட்டி சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறோம். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். ஓகே. ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். கூடவே பீன்ஸு, ஓகே, அப்புறம் பட்டாணி, அப்புறம் வந்து பொடியாக கட் பண்ண காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்நில போட்டு எடுத்து வச்சு எல்லா காய்கறியுமே வந்து கட் பண்ணி அலசி வச்சுக்கிறது தான். வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதிலே குக் ஆகணும். அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும்ல, அந்த தண்ணியிலே அது கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் மிக்ஸ் அரிசி இப்போவே போடலாமா இல்லைன்னா? இல்லை, இது கொஞ்சம் குக் ஆகினதுக்கப்புறமா போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே எதுவுமே இல்லைல்ல, அரிசியும் பருப்பு மட்டும்தான் போடணும். அரிசி பருப்பும் தான் போடணும். அது வந்து தண்ணி என்ன அளவுனா நீங்கள் ஒரு கப் அளவு திணை அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்றது சேர்த்துக்கலாம். எதுக்காகனா அந்த காய்கறி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும். நம்ம நல்லா வதக்க கொஞ்சம் நல்லா சீக்கிரம் சாஃப்ட் ஆகும். அதோட சேர்க்கும் போது ஒன்றா கலந்துரும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம காய்கறி நிறைய வெளியில் தெரியலைனாலும் நல்லா சாப்பிடும்போது அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அது எல்லாமே ஒன்றா கலந்துரும். அதோட ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் அது எப்படி? இது உங்களுக்கு தெரியுமே, நம்ம எதுலேயுமே தண்ணியே சேர்க்கலைல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வருதுல்ல. ஓகே. இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்து இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மொத்தமாகவே போட்டுக்கலாம், போதும். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு. ஓகே. ஸோ சிறுபருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து ஊற வச்சிருக்கிற திணை அரிசி இதில் இருக்கிற தண்ணி தான், நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றலை, இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம்.
நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணி வந்து 1க்கு 3 மடங்கு சேர்க்கணும். பட் இப்போ போட்ட உடனே தண்ணி சேர்க்காம அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தண்ணியில் வெங்காயம் தக்காளி காய்கறிகளோட அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணுன்றதுக்காக இப்போ வந்து தண்ணி சேர்க்காம இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போடலை, லாஸ்ட்டாக தான் போடணும். உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் போட வேண்டியதில்லை. ஓகே, இது நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக சேரும். ஓகே, தண்ணி இப்போ ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா அந்த காய்கறிகளோட சேர்த்து அந்த திணை அரிசியும் ப்ளஸ் சிறுபருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட சேர்ந்து அப்படியே கொதி வர்ற அளவுக்கு இதுவாகி இருக்குது. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதில் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இது ஃபுல்லாக ஊற்றிட்டு அது போக இன்னும் கொஞ்சமும் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஓகே, இதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமா போதும். 1க்கு 3ன்ற அளவில் இதில் வந்து நம்ம வந்து கால்வாசி அளவுக்கு தான் வந்து இந்த அரிசி எடுத்திருந்தோம். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் இது கிச்சடிக்கு தேவையான உப்பு. இது வரைக்கும் நம்ம எதுலேயுமே உப்பு போடல. அரிசி ஊற வச்சதுலேயும் சரி, பருப்பும் சரி, காய்கறிகள் சரி, வெங்காயம் தக்காளி வதங்கும் போது எதுக்குமே உப்பு போடல. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ வந்து உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் கலந்துட்டு இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியில். ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது அது வெந்து வரும்போது சரியாக இருக்கும். அதனால் இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய கிச்சடி பதம் வந்துடும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் இப்போ குக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் ஆகும். இப்போவே லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இது இப்படி திறந்து வச்சு குக் பண்ணலாமா இல்லை மூடி வச்சிடலாம்? மூடிடலாம். மூடி வச்சு இது நீங்கள் வந்து குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் வச்சா 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். 2 விசில் வந்துடும். 2 விசில் 3 விசில் போதும், அதுக்கு மேலே வேணாம். ஒரு சில குக்கர் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு வேளை உங்களுக்கு உங்களோட குக்கர் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா 4 விசில் 5 விசில் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நல்லா வெளியில் வரைக்கும் ஆவி பறக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ போடும்போது எப்படி இருந்தது? கீழே வரைக்கும் தான் இருந்தது பார்த்தீங்களா? உபரி நல்லா வரும்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஆக்சுவலாக கால் சட்டி தானே எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த நம்ம ஸ்டீம்லேயே இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு குக் ஆகிடுச்சா? இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சானா நீங்கள் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா பாருங்க மசிஞ்சு வருதா? இது மாதிரி இருந்ததுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்படி ஆக்சுவலாக இந்த மாதிரி மில்லட் எல்லாமே நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஜீரணமாகும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டது வந்து சாப்பிட முடியும், உங்களுக்கு வந்து அந்த டயத்தில் ஒன்றுமே செய்யாது. அதுக்கப்புறம் வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். வயிறு வலி வரும், ஜீரணமாக ஆயிரும். அதனால மில்லட் ஐட்டம் எது எடுத்தாலுமே நல்லா கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய இந்த பார்த்தீங்கனாலே தெரியும் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு குக் ஆகி அப்படியே உதிரியாக இப்படி வருதுன்றது. இதுதான் வந்து நம்மளுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஓ இப்போ வந்து ஓகே இப்போ நம்மளுடைய திணை அரிசியினுடைய கிச்சடி ரெடியாக இருக்குது. ஸோ எடுத்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். அந்த பச்சை மிளகாவை அப்படி கொஞ்சம் நடுவில் அப்படி வைக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாமா? இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நமக்கு இந்த இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துடலாம். அது மூடி போட்டுடலாமா? மூடி போட்டுடலாம். ஓகே, ஸோ சுட சுட நம்மளுடைய திணை அரிசி கிச்சடி ரெடியாக இருக்குது. இது நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். வானலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்த்துட்டு
ஊற வச்சிருக்கிற திணை அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான திணை அரிசி கிச்சடி தயார்.